ஹலோ குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் ஹீரோயினை பற்றி பார்க்க போகிறோம். அவங்க பேர் ஏமி. அவங்க ஒரு சின்ன விஷயத்துக்காக வருத்தப்பட்டாங்க. ஆனால் ஏசப்பா அவங்கள வச்சு ஒரு பெரிய மேஜிக்கு பண்ணார். அது என்னன்னு பார்க்கலாமா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அயர்லாந்து நாட்டில் ஏமின்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்தாங்க. ஏமிக்கு ஒரு சின்ன கவலை. மற்ற குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரி தனக்கு கண் ப்ளூ கலரில் அழகாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா ஏமிக்கு கண் ப்ரௌன் கலரில் தான் இருந்துச்சு. ஏமி அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா எனக்கு ஏன் ப்ளூ கலரில் கண் இல்லைன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க அம்மா, ஏமி நீ எதுவாக இருந்தாலும் ஏசப்பா கிட்ட கேளு, அவர் கண்டிப்பாக செய்வார்னு சொன்னாங்க. உடனே ஏமி அன்னைக்கு நைட்டு முழங்கால் போட்டு, ஏசப்பா நாளைக்கு நான் எழுந்திரிக்கும்போது என் கண் ப்ளூ கலராக மாறி இருக்கணும்னு ப்ளீஸ்ன்னு கேட்டுட்டு தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஓடி போய் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தாங்க. ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா? கண் மாறவே இல்லை, அதே ப்ரௌன் கலரில் தான் இருந்துச்சு. ஏமிக்கு ரொம்ப அழுகை. ஏசப்பா என் பேச்சை கேட்கவே மாட்டிக்கிறான்னு நினச்சாங்க. ஆனால் நாட்கள் ஓடிச்சு. ஏமி பெரிய மிஷினரியாக ஆயிட்டாங்க. அவங்க மனசில் ஒரு பெரிய பாரம் இருந்துச்சு. நான் இந்தியாவுக்கு போய் அங்கே இருக்கிற ஏழை மக்களுக்கும் கஷ்டப்படுகிற குழந்தைங்களுக்கும் ஏசப்பாவோட அன்பை சொல்லணும்னு கிளம்பி வந்தாங்க. இந்தியாவில் அந்த காலத்தில் நிறைய குட்டி பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள காப்பாற்றி ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு ஏமி ஆசைப்பட்டாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை. ஏமி ஒரு வெள்ளைக்கார அம்மா. அவங்க அப்படியே போனாலும் ஜனங்கள் எல்லாரும் அவங்கள ஒருத்தவங்களாக ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் ஏமி என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? இந்திய மக்களை போலவே சேலையை கட்டிக்கிட்டு காப்பி பொடியை முகத்துலேயும் கை கால்லையும் தடவி அவங்க ஸ்கின் கலரை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இந்திய மக்களில் ஒருவரை போல் தன்னை அடையாளம் காட்டிக்கிட்டு ஜனங்க கிட்ட போனாங்க. அந்த ஒரு காரியம் ஜனங்க அவங்கள ஏற்றுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. ரகசியமாக போய் அந்த குழந்தைங்களையும் காப்பாற்றினாங்க. அப்போ தான் ஏமிக்கு ஒரு பெரிய விஷயம் கவனிச்சாங்க. அன்னைக்கு நான் கேட்ட மாதிரி எனக்கு ப்ளூ கலரில் கண் இருந்திருந்தா நான் எவ்வளவு தான் வேஷம் போட்டாலும் மக்கள் என் கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. இப்போது என் கண் இந்திய மக்களோட கண் மாதிரியே ப்ரௌன் கலரில் தான் இருக்குதுன்னு என்னால் இவ்வளவு குழந்தைங்களையும் காப்பாற்ற முடிஞ்சதுன்னு அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்பட்டாங்க. ஏசப்பா அன்னைக்கு இதையெல்லாம் பிளான் பண்ணி தான் ஏமிக்கு ப்ரௌன் கலரில் கண்ணை கொடுத்தாரு. ஏமி அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு அன்பான அம்மாவாக மாறி அவங்களோட தவுனாவூர்னு அப்படிங்கிற ஒரு அழகான இடத்துல இல்லத்தை கட்டி நூற்றுக்கணக்கான குழந்தைங்கள கிறிஸ்துவுக்குள்ளே வளர்த்தாங்க. ஸோ குட்டீஸ், சில நேரம் நாம் கேட்குறது கிடைக்கலன்னா ஏசப்பாவுக்கு நம்ம மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நாம் யாருன்னு அவருக்கு தெரியும். நாம் பின்னாடி என்னவா ஆக போகிறோன்னு அவருக்கு தெரியும். ஏமியோட கண்ணையை விட ஏமியோட அன்பு தான் முக்கியம்னு அவர் நினச்சாரு. அதே மாதிரி நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஸ்பெஷல் தான். ஓகேவா குட்டீஸ்? பாய்.